நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் ஜூபிட்டர் தான் ரொம்ப ரொம்ப பெரிய பிளானட். ஆனால் அதை விட 10 இல்லை 20 இல்லை 100 மடங்கு பெரிய பிளானட் நம்ம யூனிவர்ஸில் இன்னும் இருக்குன்னு சொன்னால் உங்களால் அதை எப்படி இமேஜின் பண்ண முடியும்? இப்போ நம்ம அந்த சில பிளானட்ஸை பார்க்க போகிறோம். யூனிவர்ஸ்லேயே பெரிய பிளானட்ஸ் சைஸ் ஆர்டரில் பார்த்தா 3 பிளானட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த அன்இமேஜினபிள் பிளானட்ஸை விசிட் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இது நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போஸ் எவ்ரிதிங். ஃபர்ஸ்ட் பிளானட் GQ-LUPI-b. இது ஒரு பேபி ஜெயின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 400 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய லூபஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் ஒரு நியூபார்ன் ஸ்டார் சிஸ்டம் இருக்கு. அது GQ-LUPIன்னு சொல்லுவோம். இது ஒரு பேபி ஸ்டார். ஆனால் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செலஸ்டியல் பாடி இருக்கு. இந்த பிளானட் தான் GQ-LUPI-b. இது ஜூபிட்டரோட கிட்டத்தட்ட 2 to 36 மடங்கு ரொம்ப பெருசாகவும் மேஸாகவும் இருக்கலாம். சயின்டிஸ்ட்க்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன், இது பிளானட்டா இல்லை பிரவுன் டாஃப்டா? ஏன்னா இதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 2600 டிகிரி செல்சியஸ். நார்மல் பிளானட்ல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் கூல் ஆகணும். ஆனால் இதோடைய ஹைட்ரஜன் பேர்ன் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹீட்டாக இருக்கு. இந்த பிளானட் அதோடைய மைய நட்சத்திரத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தாண்டி இருக்கு. அதாவது நம்ம சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணும்போது 100 மடங்கு ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கு. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிளானட் ரொம்ப ரொம்ப எங்கா இருக்கு, ஆனால் ரொம்ப மேசிவா இருக்கு. அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நட்சத்திரம் மாதிரி மாறிடுச்சு. பட் அது நட்சத்திரம் இல்லை. GQ-LUPI-b இது ஒரு க்ளோவ் ஆகக்கூடிய பேபி ஜெயின் பிளானட். அடுத்து நம்ம போகிறது இன்னொரு ஒரு கான்ஸ்டலேஷன். நம்ம ஓஃபிஎஸ் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷன் சொல்லலாம். அங்கே ROXS 42BB அப்படின்ற ஒரு ஃப்ளோட்டிங் செலஸ்டியல் பாடி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம இந்த பிளானட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் வினோதமாக தெரியும். இது ஒரு சூப்பர் ஜோவியன் பிளானட்னு சொல்லலாம். அதோட சைஸ் ஜூபிட்டரோட 9 மடங்கு பெருசு, டயாமீட்டர் 2 மடங்கு பெருசு. இந்த பிளானட் அதோடைய மைய நட்சத்திரத்தில் இருந்து சுமார் 150 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தாண்டி இருக்கு. அது ஒரு சைடு நட்சத்திரத்தை பார்த்தோம், இன்னொரு சைடு கேலக்சியோடைய எண்ட்லேயுமே இருக்கிற மாதிரி இருக்கு. சயின்டிஸ்டோடைய ஒரு கணிப்பு, இந்த பிளானட் ஒருவேளை ஒரு ஆர்ஃபன் அப்படின்ற ஒரு பிளானட்டா இருக்கலாம். அதுக்கான காரணம் இது இண்டிபெண்டா உருவா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு நட்சத்திரமா உருவாகி அது ஃபெயில்டா இருக்கலாம். ஸோ இது ஒரு ஃபெயில்டு ஸ்டார் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கு. தட் மீன்ஸ் அதோடைய சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 1700 டிகிரி செல்சியஸ். இதோட ஒரு பியூட்டி என்னன்னா, இதோட கிளவுட் லேயர்ல சிலிக்கா டஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது அதோடைய கிளாஸ் பார்ட்டிகல் அதோடைய காத்து முழுக்க பரவிட்டு இருந்திருக்கு. ஸோ GQ-LUPI அப்படின்றது ஒரு பேபி ஜெயிண்டா இருந்துச்சுன்னா இது ஒரு ரஃப் மான்ஸ்டர்னு சொல்லலாம். அடுத்ததா HAT-67AB. இப்போ நம்ம கிட்டத்தட்ட 1000 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு பிளானட்டா பார்க்க போறோம். சயின்டிஸ்ட் இதை பார்க்கும்போது சயின்ஸே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோடைய சைஸ் வைஸா இதோடைய ரேடியஸ் ஜூபிட்டரோட 2 மடங்கு பெருசு. ஆனால் மாஸ் ஜூபிட்டருடைய மாஸுக்கு பாதி தான் இருக்கு. ஸோ சயின்டிஸ்டோடைய கணிப்பு இது ஒரு சூப்பர் இன்ஃப்ளானட் பிளானட்னு சொல்றாங்க. அட்மாஸ்பியர்ல ஹீலியம், ஹைட்ரோஜன் பிளஸ் ஸ்ட்ராங்கான ஸ்டெல்லர் ரேடியேஷன்லாம் இருக்கு. இதோடைய பேரண்ட் ஸ்டார் HAT-B67 ஒரு ஹாட்டான ப்ளூ ஒயிட் ஸ்டார். அதோட ரேடியேஷன்ல பிளானட் லிட்டரலி கொஞ்சம் வேற மாதிரி மாறி இருக்கு. அதோட ஆர்பிட்டல் டிஸ்டன்ஸ் வெறும் 0.06 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் மட்டும்தான். நம்ம சூரியனுக்கும் பூமியை சுத்தக்கூடிய இந்த டிஸ்டன்ஸுக்கு பாதி அளவு கூட இல்லை. HAT-B67AB அதோடைய சர்ஃபேஸ்ல காற்று ரொம்ப வேகமாக இருக்கு. 1 மணி நேரத்துக்கு 10,000 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு ரீச் ஆகும். ஸோ கேஸ் லேயர்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக பாயிலிங் ஆகுதுன்னு சொல்லலாம். இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பிளானட் ஜூபிட்டரோட பெருசாக இருக்கு, பட் அதோடைய வெயிட்டு பலூன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த பிளானட் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்கு, பட் இது ரொம்ப ரொம்ப பெரிய பிளானட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஜூபிட்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த சைஸ் கம்பேரிசன் இப்போ கேலக்சியில் ஒரு எட்ஜில் இருந்து மான்ஸ்டர் பிளானட் வரைக்கும் இப்போ நம்ம பார்த்த ஒரு மிகப்பெரிய ட்ராவல். யூனிவர்ஸ் அப்படின்றது வெறும் பெருசு மட்டும் இல்லை, இது முடிவில்லாத ஒரு கிரியேஷன் சொல்லலாம். இந்த ஷார்ட் ட்ரிப் பற்றி உங்களுடைய கருத்து ஏதாச்சும் இருந்தால் எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவலில் கண்டிப்பாக சேர்ந்து பயணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.